உலகில் வாழ் அனைத்து தலைமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் தேவசேன அம்மையர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 18ஆம் தேதி 1வது மாதம் 2025 சனிக்கிழமை அன்று நம்மளுடைய வாராகியம் சக்தி பீடத்தில் தேய்பிறை பஞ்சமி பூஜை. அந்த அன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் சொல்லி கேட்டிங்கன்னா, வாராகி மாலை 32 பாமாலையும் 32 வாட்டி பழகக்கூடிய அம்பால பெரிய ஒரு ஜபபூர்த்தி ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அந்த ஜபத்தில் ஒவ்வொரு அங்கத்துடன், அதாவது 32 பாமாலை முடிந்த பிறகு ஒரு பூர்ணாவதி அம்பாளுக்கு கொடுப்போம். அதே போல் 32 வாட்டி 32 பூர்ணாவதியாக அம்பாளுக்கு யாகத்திலே சமர்ப்பணம் செய்ய போகிறோம். ஒவ்வொரு பதிகத்துமும் ஒவ்வொரு பலன்கள் கொடுக்கும். எப்படி கேட்டிங்கன்னா, எப்படி அபிராமி அந்ததியில் 4 பதிகத்துக்கும் ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு நன்மை அளிக்குதோ, அதே போல் வாராகி மாலையுமே ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அதே போல் 32 வாட்டி அந்த வாராகி மாலையை பாராயிரம் ஜபம் செய்து 32 வாட்டி முடிந்த பிறகு மகா பூர்ணாவதியாக சமர்ப்பணம் செய்ய வைக்கிறோம். அது என்ன ஒரு விசேஷம் சொல்லிக்கிட்டுனா, அம்பாளுக்கு ஒவ்வொரு பூர்ணாவதியும் ஒவ்வொரு புடவை நம்ம கொடுப்போம். 32 புடவைனால அம்பாளுக்கு ஹோமங்கள் செய்யப்பட்டிருக்கு. அந்த 32 பூமல்லையும் அம்பாளுக்கு இந்த புடவையை சமர்ப்பணம் பண்ணுவோம். இதை கோட்டனில் செய்யப்பட்ட புடவையை சமர்ப்பணம் பண்ணுவோம். அன்பர்களாகி நீங்கள் இந்த உபயம் ஒரு பூர்ணாவதி உபயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. விருப்பம் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் செய்கின்ற வியாபாரத்தை தடைகள், சில பேர் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், ஒரு சூன்யமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். நிறைய அன்பர்கள் முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய ஒரு நல்ல ஒரு மணமகனை எதிர்பார்க்குறீங்க, நல்ல ஒரு மணமகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த புடவையில் எந்த குறைகள் இருந்தாலும் சரி, நிறைய புத்திர பாக்கியம், சில பேர்த்துக்கு நிறைய குழந்தை பாக்கியம் வேணும், பெண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும் காத்துட்ருப்பீங்க. நம்ம சக்தி பீடத்திலே நம்ம நிறைய பூஜைகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே போல் நிறைய அன்பர்கள் நிறைய ஆசைகள் இருக்கும். ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்கள் மனசில் ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த விஷயத்துக்கெல்லாம் ஏற்றாது போல் சில பேர்த்துக்கு நாகதோஷம் இருக்கும். நாகதோஷத்தினால கல்யாணமாகவும் இருப்பாங்க. காலசர்ப்ப தோஷங்கள், இதே தோஷங்கள் ஈடுபட்டிருந்தால் கூட அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைய இந்த மகா பூர்ணாவதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பூர்ணாவதியும் ஒவ்வொரு குடும்பத்தாரை வச்சு அமர வச்சு சங்கல்பம் பண்ணி தான் இந்த மகா பூர்ணாவதியை பூஜையை ஏற்பாடுகள் செய்வோம். அன்பர்களாகி நீங்கள் இந்த பூர்ணாவதியில் கலந்து கொள்ளுங்க. இந்த பூர்ணாவதியில் இந்த ஒவ்வொரு புடவை போடும் பொழுது இந்த புடவை முழுக்க உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ, அதாவது இந்த புடவையுடைய முந்தானியில் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அந்த கோரிக்கையெல்லாம் நீலவர்ண பெண்களால் எழுதி அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சமர்ப்பணம் பண்ணுவோம் யாகத்தில். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் எழுதி போடுவாங்க. ஹோமத்தில் பேப்பர் போடக்கூடாது. ஏன்னா பேப்பர் சரஸ்வதியாக ஈடுபட்டுறதுக்கு. அதனால் அம்பாள் கட்டக்கூடிய இந்த புடவையில் முந்தானி பகுதி, இந்த புடவையிலோட முந்தானி பகுதியில் அந்த கோரிக்கை மனசில் என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை நடந்துட்டதாக எழுதி அம்பாளுக்கு பூர்ணாவதியில் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இது நம்மளுடைய ஆலய கட்டுமான நிதிக்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். இந்த பெரிய விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களால் முடிந்த விஷயங்களை பண்ணலாம். தொடர்ந்து ஒரு உபயம் 32 உபயம் இருக்குது. 32 உபயத்தில் ஒரு உபயம் 1000 ரிங்கிட்ன்னு நம்ம ஏற்பாடுகள் செய்திருக்கோம். 1000 ரிங்கிட் ஹோமத்துடைய சாமான்கள்லாம் சேர்த்து தான் இந்த காணிக்கையை நம்ம கேட்குறோம். முடிந்தவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. முடியாதவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நண்பர்கள் 10 பேர் நண்பர்கள் இருந்தாலும் 100 வெள்ளி போட்டு நீங்கள் ஒரு உபயமாக எடுத்து தாராளமாக செய்து கொள்ளலாம். நம்ம ஆலய கட்டுமான நிதிக்காக தான் இந்த பூஜையை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மகா பூர்ணாவதி 32 பூர்ணாவதியாகும். அந்த பூர்ணாவதியில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் நீங்களும் கலந்து கொள்ளலாம். சில பேர் பண வசதி குறைவாக இருப்பாங்க. நீங்கள் 1000 வெள்ளி எப்படி கேட்குறீங்க, எப்படி நாங்கள் ஏற்பாடுகள் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்த்து, உங்களுடைய நண்பர்களை நீங்கள்லாம் கூட்டமாக உட்காந்துருக்கும் போது உங்களுடைய மனசு குறையெல்லாம் வேண்டுவாங்கள்ல, எனக்கு இது நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த விஷயம் நடந்தால் நமக்கு நல்லா இருக்குமே நம்ம குடும்பத்தில்னு சொல்லி அவங்களெலாம் சேர்த்துக்குங்க. அவங்க நண்பர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு 100 வெள்ளி ஒரு 10 பேர் சேர்த்து இந்த உபயத்தை எடுத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயம் மலேசியாவிலே முதல் முறையாக கட்டப்படக்கூடிய நம்ம வாராகி அம்மன் சக்தி பீடம் ஒரு ஆலயமாக அமைவதற்கு ஒரு நன்கொடையாக தான் இந்த பூஜை ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். உலக மக்கள் நன்மைக்காக வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். ஒரு உபயம் 1000 ரிங்கிட் சன்மானம் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். ஒருடைய பூர்ணாவதி உபயம் 1000 ரிங்கிட் வேணுன்றவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. பயோவில் என பூர்ணம் என்கிட்டு அதன் மூலியமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு பூர்ணாவதி அவங்கவுங்க எவ்வளோ பேர் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ 10 பேர்த்துக்கு அந்த பூஜையை அமர்ந்து செய்து சங்கல்பம் செய்து தான் இந்த யாகத்தில் இந்த சமர்ப்பணம் பண்ணுவோம். 32 புடவை யாகத்தில் சமர்ப்பணம் பண்ணுவோம். வேணுன்றவங்க
இந்த பூஜையில் கலந்து கொள்ளுமாறு அன்பாடு கேட்டுக்கொள்கிறோம். வர 18ஆம் தேதி 1வது மாதம் 2025 சனிக்கிழமை என்று, எல்லாருக்கும் சனிக்கிழமை லீவாக இருக்கும், எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு உபயம், ஒரு பூர்ணாவதி வந்து 1000 ரிங்கிட் ஆகும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க. அந்த 1000 ரிங்கிட் வந்து 10 பேராக நீங்கள் சேர்த்து நீங்கள் 1000 ரிங்கிட்டாக செய்யலாம். இருக்கப்பட்டவங்க தாராளமாக ஒரு உபயம் எடுத்து செய்யுங்க. இல்லாதப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா 100 வெள்ளி எல்லாத்தையும் வசூல் பண்ணி நீங்களே அது கர்த்தாக இருந்து தாராளமாக இந்த உபயத்தில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். நமோ வராகி. நமோ வராகி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த புடவையில் உங்களுடைய கோரிக்கையை எழுதுறது. அது 10 பேரை நீங்கள் வசூல் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா 10 பேர் கோரிக்கையும் இந்த புடவையில் எழுதப்படும். அது ஒரு உபயத்தை எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை, குடும்பத்தோட எல்லா கோரிக்கையும் இந்த புடவை முந்தாணி பகுதியில் நீங்கள் தாராளமாக எழுதி கொள்ளலாம். விருப்பம் உள்ளவங்க என்னோட பயோவில் என்னுடைய புரளம் எண் இருக்குது, என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த யாகம் சிறப்பான ஒரு யாகம். அதாவது வாராகி மாலையில் ஹோமம் பண்ணுறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற அனைத்து பலன்களும் தரக்கூடிய பதிகம். அந்த பதிகத்தை ஜபம் மூலியமாக பாராயணம் பண்ண இருக்கிறோம். அன்பர்களாகி நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இது. வேணுன்றவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நமோ வராகி.